நீங்களாம் கேட்கணும். உங்களுக்கு சும்மாவா காசு தரோம், நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு கேளுங்க. நாங்கள் எங்கள் திறமையை காட்டணும், சும்மா இடிச்சு ஆடினா போதுமா? கரகாட்டம்னா என்னன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல. உண்மையிலே எல்லா ஊரில் இளைஞர்கள் வந்து இப்படி பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு 10 பேர் 20 பேர் இருந்தாலும் இதை ரசித்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை விட கலைஞர்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இளவட்ட பசங்க வந்து இளைஞர்கள் வந்து கவர்ச்சியை விரும்புகிறாங்க, வீடியோவில் வர பொண்ணுங்களை தான் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊர் பசங்க வந்து உண்மையிலேயே உங்களுக்கு நான் தலை வணங்குறேன். ரொம்ப ரொம்ப நீங்கள் கிரேட். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்களுக்கே பல பிரச்சனைகளை வந்து எல்லாரும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கரகாட்டம் அப்படிங்கிறது ஆபாசம் கிடையாது. இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய பண்பாடு எல்லாமே இந்த கரகாட்டம் தான். இதுதான் ஆதிக்கலை. பறை இசை, நையாண்டி மேளம், கரகாட்டம் இதுதான் ஆதிக்கலை. சிலப்பதிகாரத்திலேயே மணிமேகலை ஆடிய ஒரு டான்ஸில் குடக்கூத்துன்னு சொல்லி நம்ம கரகாட்டம் வந்து இருக்குது. இங்கே படித்த இளைஞர்கள் நீங்கள்லாம் சிலப்பதிகாரம் படிச்சிருப்பீங்க. அதில் மணிமேகலை ஆடின ஒரு டான்ஸு இந்த கரகாட்டம் அப்போ இருந்து இருக்குது. இது வந்து ஆதிக்கலை. ஆனால் இப்போ இருக்க காலத்தில் இது அழிஞ்சு போய்கிட்டே இருக்குது. இந்த ஊரில் பாருங்கள், நான் நிறையா சம்பளம் எங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. இந்த ஊரில் 50,000 60,000 பேசியிருக்கோம். ஆனால் இந்த ஊரில் பாருங்கள் கூட்டமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பெண்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, கரகாட்டம்னாலே ஆபாசமாக இருக்கும், அதை போய் எதுக்கு பிள்ளைங்ககிட்ட காட்டிக்கிட்டு அப்படிங்கிற அளவுக்கு வீட்டிலே இருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய கரகாட்டம் வந்து அது கிடையாது. நாங்கள் ஆபாசமாக ஆட மாட்டோம், ஆபாசமாக பேசவும் மாட்டோம். நான் மட்டும் கிடையாது, இந்த ஊரில் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறப்ப அட்வான்ஸ் கொடுக்குறவங்க இவங்க தான். எனக்கு தெரியாதானே உங்கள் பேர்? மாரியப்பன். மாரியப்பனை நான் என்ன கேட்டார்னா, எங்களுக்கு ஆபாசமாக இருக்கக்கூடாதுப்பா, எங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கணும், நீங்கள் கொஞ்ச நேரம் பண்ணாலும் எங்களுக்கு பெட்டராக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். அதே மாதிரி நாங்கள் கேட்ட உடனே எங்களால் திங்ஸ் வாங்க முடியாது, ஸோ நீங்கள் எந்த திங்ஸ் வேணாலும் வாங்கிக்கோங்கன்னு எங்களுக்கு ஜிபேயில் காசு அனுப்பிவிட்டு கோயில் நிர்வாகி ஐயா அவர்கள், மாரியப்பன் அவர்கள், மணி ஐயா, நிர்வாகிகள், இந்த ஊர் நாட்டாம எல்லாருமே ஊர்னாலே முடிஞ்சில. உண்மையிலே இந்த ஊர்ல ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. வாங்க 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 வாங்க. வசந்த், சூப்பர் சூப்பர். வசந்த் தான் வந்ததுலேருந்து எங்களை கவனிச்சுக்கிட்டாரு. நான் கூட சின்ன பையன் நினச்சேன். கேட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து, எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வாங்கி கொடுத்து, இப்போயே உனக்கு வந்து மெச்சூர்டு வந்துருச்சு. ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு உனக்கு ஒரு இது உனக்கு வந்துருச்சு. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ கரகாட்டத்தை வந்து எல்லாருமே கலையாக பாருங்கள். இந்த ஊரில் எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கரகாட்டத்தை இதே மாதிரியே கொண்டு போங்க. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ கரகாட்டம் வந்து ஆபாசமே கிடையாது. இப்போ உள்ள காலங்களில் செல்லை ஓப்பன் பண்ணாலே அசிங்கமாக தான் வருது. வேறு வழியும் இல்லை எங்களுக்கு. இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா யூடியூபர்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது, மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் வந்து 50,000 60,000 கொடுக்குறீங்க. நீங்கள் கரகாட்ட ஆட வர்றவங்ககிட்ட புக் பண்ணுறப்ப வீடியோ காமிச்சு இந்த பொண்ணு வேணும் இந்த பொண்ணு வேணும்னு கேட்காதீங்க. நீங்கள் கரகத்தில் என்னென்ன பண்ணுவீங்க, லேடிஸ்லாம் உட்காந்து பார்க்குற மாதிரி என்னென்ன பண்ணுவீங்க, அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் நான் மட்டும் கிடையாது, என்னைய மாதிரி எங்களுடைய கரகாட்ட கலையில் இருக்க அத்தனை கலைஞர்களுமே இந்த கரகாட்டத்தை படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். படிக்காமல் யாருமே வரல. எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன். நான் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், என்னோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், நான் எல்லாத்துலேயும் வீடியோ போட்டிருப்பேன். சிங்கப்பூர் வரையிலும் போய் அங்கே இருக்க ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே இந்த கரகாட்டத்தை பயிற்சி அளிச்சிருக்கேன். நான் வந்து நம்ம கரகாட்டம் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு அதோட அருமை தெரியுது, இங்கே இருக்கிற நம்மளுக்கு தான் இதோட அருமை தெரியலை. ஸோ எல்லாருமே கரகாட்டத்தை வந்து ஒரு கலையாக பாருங்கள். சும்மா அதை ஒரு பொழுதுபோக்கா, ஒரு கேலியா, ஒரு போதை பொருளா அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. கரகாட்டத்தை கரகாட்டமாக பாருங்கள், கலையை ரசிங்க. இந்த கரகாட்டத்துக்கு எங்களுக்கு இந்த ஊரில் வாய்ப்பளித்த உங்களுக்கும் இவ்வளோ நேரம் நான் நினைக்கவே இல்லை. காயத்ரிட்ட கேட்ட, என்னடி பசங்களாம் இருக்காங்க இங்கெல்லாம் பண்ணால் இதெல்லாம் கேலி பண்ணிடுவாங்க பசங்க, வேணான்னு சொல்லிடுவாங்கன்னு. காயத்ரி சொன்னால் அப்படியெல்லாம் இல்லைக்கா, அந்த பசங்களை பார்த்தா அப்படி தெரில, நீங்கள் போய் இதை பண்ணுங்கக்கா அப்படி காயத்ரி தான் சொன்னேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனால் உண்மையிலே நீங்கள் இப்படி பார்ப்பீங்கன்னு நினைக்கல, எல்லாம் கேலி பண்ணுவீங்கன்னு நினச்சேன். உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த ஊர் இளைஞர்கள் மாதிரியே எல்லா ஊர் இளைஞர்களும் கரகாட்டத்தை நீங்கள் ரசிச்சிங்கன்னா இந்த கரகாட்டம் அழிஞ்சு போகாது. நாங்களும் ஆபாசமாக ஆட மாட்டோம். நான் என்னைய மட்டும் சொல்ல, ஒட்டுமொத்த கிராமிய கலைஞர்களை சொல்கிறேன். இந்த மாதிரி பசங்க நீங்கள் என்கரேஜ் பண்ணால் நீங்கள் கேளுங்க, வர்ற பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, அக்கா அந்த மீனாக்கா பண்ணாங்களா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், அம்மன் வேஷம் போடுங்க, தீச்சட்டி எடுங்க, கருப்பசாமி வேஷம் போடுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் கையில் தான், வருங்காலமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சி மாற்றினா இவங்க எவ்வளோ காலம், இன்னொரு 5 வருஷம் இந்த நிர்வாகத்தை எடுத்துனா அதாவது இந்த மாதிரி இளைஞர்கள் வருவாங்க இல்லையா. நீங்களாம் கேட்கணும். உங்களுக்கு சும்மாவா காசு தரோம், நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு கேளுங்க, சரிங்களா? மேலக்காரங்க அவங்க வர்றாங்க, அவங்க திறமையை காட்டிட்டு போயிடுறாங்க. நாங்கள் எங்கள் திறமையை காட்டணும், சும்மா இடிச்சு ஆடினா போதுமா?
கரகாட்டம்னா என்னன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ என்னோட இன்ஸ்டாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், மில்கி மீனு3. அது மாதிரி யூடியூபர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நாங்கள் எங்களோட வயிற்று பொழப்புக்காண்டி சும்மா பசங்களை இடிச்சு ஆடுறோம், கேலி பண்ணி ஆடுறோம், அந்த மாதிரி ஆடுறோம் எங்கள் வயிற்று பொழப்புக்காண்டி. ஸோ அதை நீங்கள் எல்லா வீடியோவும் போடுங்க. எதை எங்களுக்கும் குடும்பம் இருக்குது. ஸோ அதையும் பார்த்து எங்களை கொஞ்சம் கவனித்து விடுங்கன்னு எங்களுடைய கலைக்குழு சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நன்றி. எங்களை சிறப்பான முறையிலே படம் பிடித்துக் கொண்டிருக்கும் நம்மளது படம் பிடித்துக் கொண்டிருக்க அன்புக்குரிய வீடியோ எடுத்துக் கொண்டிருக்க அன்பு அண்ணன் அவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு